பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்க நம்மளோட தமிழகத்துக்கு சோழ மண்ணுக்கு கால் எடுத்து வச்சிருக்காரு. அந்த ஃபெஸ்டிவலும் ரொம்ப சூப்பரா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 5:30 மணி அளவுக்கு அவர் கிளம்புறாரு. அவர் கிளம்புற அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆக போறாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டாக்கா இப்ப சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. என்ன தீபிகா, 5:30 மணிக்கு அவரு கிளம்புறாரு, 6 மணிக்கு இவரு கிளம்புறாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெப்தா டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். ஓகே, சோ இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம மோடி அவர்கள் வந்திருக்காருன்றதை நான் எல்லாத்தையுமே டெப்தா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் என்ன வரையும் நடந்துச்சுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் நீங்க பார்க்கல, இதை டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னா அதை விசிட் பண்ணிட்டு ஒரு டைம் வாங்க. இப்போ இவர் வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பிரதமர் அவர்கள் நம்ம தமிழகத்துக்கு வராரு அப்படின்னா முதலமைச்சர் யார் அப்படிங்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க அவங்கள வரவேற்க வேண்டியது இது ஒரு புரோட்டோகால், ஒரு கிரிட்டேரியான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க கண்டிப்பா ஒரு மாண்பின் அடிப்படையில அவங்கள விசிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா போன டைம் அவங்க வராரு, வரும்போதும் ராமநாதபுரம் வந்திருந்தாரு, அங்க வராரு, விசிட் பண்றாரு. அந்த டைம்ல நம்மளுடைய முதலமைச்சர் அவரை பார்க்கல. அவரு கரெக்டா ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. எடப்பாடியார் போவாரா? போய் இவர் எதுக்கு கூட்டணி வச்சாரு? சரி, கூட்டணி வச்சாரு, அவருடைய வேண்டுகோள் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை, நீட்டை நான் ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி கோரிக்கை எங்களுக்கு நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஏதாவது போய் சொல்லியிருக்கணும், பேசியிருக்கணும். அவங்க நீட்டை ரத்து பண்ணுவாங்களா, மக்களுக்காக யோசிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் ஆட்சியை பிடிச்சா நான் நீட்டை ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் இப்போ எடப்பாடியார் பக்கம் இந்த விஷயத்தை திருப்பி விட்டாரு. சோ ஒரு நபரை பார்த்தாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அண்ட் இன்னைக்கு இதே ஸ்டேட்ல திரும்பவும் இவர் வராரு, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு விசிட் கொடுக்குறாரு. ஸோ இந்த நேரத்திலையும் பிரதமர் அவர்கள் கூட நம்மளுடைய முதலமைச்சர் ஷுவரா இருந்திருக்கணும். பட் அவர் வரல. திருமாவளவன் அவர்கள் வந்திருக்காரு, அவரை நம்ம எல்லாரும் பார்த்தோம். பட் முறைப்படி பார்த்தா அவர் தானே வரணும். ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, நியாயமான விஷயம் தானே. போன டைம் கோச்சிக்கலாம், இந்த டைம்ல கோச்சிக்க முடியுமா? உடம்பு சரியில்லைப்பா அவருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பேசலாம். பட் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இந்த விஷயம் டோட்டலாவே இது என்ன ஆக்டிங்கா, நாடகமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரும் டோட்டலா மாத்திருக்காங்க. என்னன்றது புரியுதா? 5:30 அவர் கிளம்புறாரு, 6 மணிக்கு இவர் அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாரு அப்படின்னாவே என்ன அர்த்தம்? இது வேற மாதிரியான ஒரு கால்குலேஷன்லயும் இப்ப போகுது. சோ ஜோதிடர்கள் எல்லாரும் முதலமைச்சர் அவர்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, நீங்க 6 மணிக்கு மேல இங்க இருக்கவே கூடாது, 6 மணிக்குள்ளலாம் நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிடணும். இப்படி நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுடைய பிறவியே மறுபிறவி மறுஜென்மம் எடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மிங், இவ்வளவு நாள் செத்து பொழைச்சிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் உங்களோட லைஃப்ல நடந்த மாதிரி இதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபிறவி, இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் அவரை எச்சரிச்சிருக்காங்களா. முக்கியமா இன்னைக்கு இந்த ஆடி திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நட்சத்திரம்ன்றனால ரொம்ப பெரிய பேருக்கு நிறைய இம்பாக்ட்ஸ் கிரியேட் பண்ணி சூப்பரான ஒரு லைஃபை டேர்ன் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா. அதன் வழியில இப்போ இது வரைக்கும் முடிஞ்சு அந்த நட்சத்திரம் பிறக்கிற இந்த நேரத்துக்குள்ள கரெக்டா இது மாறுபடுது அப்படிங்கும் போது இனிமே அதை நல்வழியிலேயே கூட்டிட்டு போகும். ஸோ தட் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்துல இருந்திருக்கு. ஸோ நீங்க இங்க அட்மிட் ஆயிருந்தீங்க, உங்களுக்கு உடம்பு தலை சுத்துனதுக்கு 5-6 நாள் கேட்டா உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஏன் இத்தனை நாள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில அதிக அளவிலான ஒரு கேள்வி. அண்ட் 2 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கண்டிப்பா பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு விசிட் பண்ணி அவர் கிளம்புனதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆவாருன்னு. ஸோ அது நம்ம ஒரு மாதிரி ஒரு கால்குலேஷன்ல சொல்லியிருந்தோம். எஸ், அஃப்கோர்ஸ் அதுதான் உண்மையாகவும் நடந்திருக்கு. அண்ட் இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு கிடையாது. பல பேருக்கு தெரியும் பிரதமருடைய முகத்தை அவரால் பார்க்க முடியாது, ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு. பிகாஸ் ஒரு மேடைகள்லையும் ஒரு கேம்பெயின்லையும் பேசப்படுற ஒரு விஷயம் என்ன நினைக்கிறீங்க? பாஜக ஒன்றிய அரசு தமிழகத்துல ஆட்சியை பிடிச்சாங்கன்னா தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மொத்தமா மாத்திருவாங்க, பாஜக இங்க ஆட்சி வரவே கூடாது அப்படிங்கறத முழக்கமாவே அவங்க எடுத்து பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா? எடுத்தா அதே தான் நடக்குது. ஸோ அவங்கள ஒன்றிய அரசு அவங்க வரக்கூடாது 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 அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அவங்களையே ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் தான் கேம்பெயின் இருக்கே தவிர இதெல்லாம் நம்ம நடந்துட்டு
நடந்திருக்கு, இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், திரும்பவும் அடுத்த ஆட்சியிலும் நாங்க நல்ல வழியில எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய டாக்கே கிடையாது. சோ தட் இப்ப இவங்களுடைய இஷ்யூ என்னன்றது நம்மளுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மோடி அவர்களை ஃபேஸ் பண்ணதுக்கான தைரியம் அவங்களுக்கு சுத்தமா கிடையாது, பார்க்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல முதலமைச்சர் அவர்கள் இருக்காரு. சரி தீபிகா, அப்ப போன டைம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போன டைம் ஏதோ இதுக்கு முன்னாடி போக முடியலனால அதுக்கு முன்னாடி ஏதோ போகணுமே பார்க்கணுமே அப்படின்னு மாதிரி சந்திச்சுட்டு வந்தாங்க. ஆனா நடுவுல டெல்லி விசிட் எல்லாம் போயிட்டு வந்தாங்களா, அதை மறந்துட்டியான்னு கேட்டீங்கன்னா மறக்குமா? நடுவுல மட்டும் போனாரு, விசிட் பண்றாரு. சந்திரபாபு நாயுடு கூட போயிருக்காரு. நம்மளுடைய ஆந்திரா சிஎம் அவங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு ஏதோ உதயநிதிக்காக போனாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வரவே மாட்டேன், போவே மாட்டேன் அப்படின்ற நபரை திரும்பவும் வர வச்சாரு பாரு மோடி அப்படின்னு சொல்லி அவருடைய சப்போர்ட்டர்ஸ் ஒரு பக்கம் பயங்கர ஹாப்பியாவும் இருந்தாங்க. சோ இப்ப இவர் வரல, இவர் மோடி அவர்களை வெல்கம் பண்ணவும் வரல, வழி அனுப்பவும் வரல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் பல பேர்கிட்ட பார்க்க முடியுது. நம்மளுடைய நாட்டுக்கு வராங்க சார், என்ன சார் நீங்க அப்படின்னு சொல்லி. பட் அது நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் அதை பத்தி பேசி புண்ணியம் இல்ல. அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, இவருக்கு நீங்க உடம்பு சரியில்லை, ஓகே நம்ம தப்பா பேசக்கூடாது, பட் அப்ப வரல அப்படிங்கறதையும் குத்தி விட்டாரு சைட்ல. சோ இது திரும்பவும் வெடிச்சு இப்ப பாருங்க நம்ம பேசுறோம், எவ்வளவு பேர் பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு நேரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஓய்வு எடுக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா மனசு இல்லை அப்படின்னு சொல்லி. சரி ஓய்வு எடுக்க சார், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க, ஓய்வு எடுக்கலாம்ல, நீங்க இத்தனை வருட காலம் எங்களுக்காக உழைச்சிருக்கீங்க அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் கேட்டா, அவர் சொல்றது எனக்காக களத்துல இறங்கி களை எடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய எல்லா நிருபர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய ஒரு ஆட்களும் அவ்வளோ களத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்க்கும் போது எனக்கு மட்டும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மருத்துவர்கள் கம்பல் பண்றாங்க என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லி. எனக்கு மனசு வருமா? நான்லாம் தூங்க மாட்டேன், நான்லாம் படுக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிறாப்பலையா. அண்ட் உறுப்பினர்கள் சேர்க்கையில 150 தொகுதிகள்ல அவங்களுடைய இலக்கை அடைஞ்சிட்டோம். 150 தொகுதிகளுக்கு சீக்கிரமா கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதை நான் இல்லைனாலும் என்னுடைய ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து, திமுக காரவங்க எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றிட்டாங்க. 150 தொகுதி முடிஞ்சிருச்சு, இன்னொரு 84 தொகுதியோ தான் இருக்கும். அதை நம்ம திரும்பவும் சீர்குலைச்சு சீரமைச்சு எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இன்றும் இந்த செய்தியை மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாரும் இந்த விஷயம் எனக்கு சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு ஒரு பெரிய உற்சாகம் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும், எனக்கு ரெஸ்ட்டும் வேணாம், ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. சரி அப்போ உடம்பு எதுவும் பிரச்சனை இல்லை போல அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த ஜோதிட விஷயங்கள்லாம் பளிச்சுன்னு வெளியே வந்துகிட்டே இருக்கு. இவருக்குதான் நாத்திகவாதின்னு சொல்லுவாரே, அப்படி எப்படி தீபிகான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன, என்னுடைய மனைவிக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் வகையிலையும் இருக்கலாம். எப்படி வேணா பேசலாம், கரெக்டா? நம்மளெல்லாம் அவங்களுடைய பேச்சுகளை கரெக்டுன்னு ஜட்ஜ் பண்ணியே சொல்ல முடியாது. அந்த வகையில ஓரணியில் தமிழ்நாடு குறித்து ஆலோசனை வழங்குனதுல எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். உற்சாகத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்னால ஹாஸ்பிட்டல்ல இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு. சோ மோடி அவர்கள் வராரு அப்படிங்கும் போது அதுக்கு முன்னாடி கம்பேக் மோடி அப்படின்னு நம்ம சும்மா அவர் வராருப்பா, கம் பண்றாருப்பா அப்படின்னு நினைச்சா கோபேக் மோடி அப்படிங்கிற அந்த ஒரு ஹேஷ்டேக் ஞாபகம் இருந்தது. இந்த ஹேஷ்டேக் எந்த அளவு ட்ரெண்ட் பண்ணாங்க. இது ஈவன் உதயநிதி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா பார்த்தா ஒரு பக்கம் டிஆர்பி ராஜா கோபேக் மோடின்ற ஒரு வார்த்தை ஏன் ட்ரெண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? திராவிட மாடல் விசஸ் கோமியம் மாடல் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை போட்டு இதையும் ஒரு ப்ரொமோஷனா கொடுத்திருந்தாரு. சோ அன்னைக்கு அப்படி பேசுற நபர் இன்னைக்கு என்ன பண்றாரு, மோடி அவர்கள் பின்னாடி கை கட்டி நிக்கிறாரு, அவங்களுடைய மீட் கூட அவங்க கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் அன்னைக்கு பேசணும், இன்னைக்கு எந்த மூஞ்ச வச்சிருப்பா நிக்கிறது அப்படின்னு சொல்லி அவரே போயிருக்காருல்ல. அப்புறம் நீங்க எல்லாம் போலாம்ல சார், ஏன் சார் நம்ம வரவேற்கணும்ல, நம்ம ஏன் சார் போல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல மக்களும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களாம். சோ இந்த மாதிரி இப்ப இபிஎஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்போ அவங்க எல்லாம் என்னதான் பேசிட்டு இருந்தாலும் கோபேக்னு சொன்ன அத்தனை ஆட்களும் அத்தனை ஹேஷ்டேக் போட்டவங்களும் அவர் வரும்போது என்ன பண்றாங்க, அப்பா நம்மளுடைய மண்ணில் ஒரு காலை எடுத்து வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமிதம் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இபிஎஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, திமுகவுக்கு எதிராகவே அவங்க சொன்ன அதே பெட்டி ஸ்ட்ராட்டஜி இவங்க ஒரு பொட்டியில ஒரு ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி போட்டு அதை உரசி இது வரைக்கும் 511 தேர்தல் வாக்குறுதிகள் டிஎம்கே கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க நிறைவேற்றது எது, நிறைவேற்றாதது எது அப்படிங்கறத அவங்க அந்த ஸ்கிராட்ச் கார்டு மூலமா இது நம்பர் 1, இது நம்பர் 2 அப்படிங்கறத நிறைவேற்றப்பட்டதா இல்லையா அப்படின்னு மக்களை வச்சும் அங்க இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாரையும் உட்கார வச்சும் கேள்விகள் கேட்டுட்டு இப்படி அவங்களுடைய விதமான ஒரு கேம்பெயின்ஸ் இருக்கு. ஸோ இது முற்றிலும் புது விதமான ஒரு கேம்பெயின் தான். அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஆட்சியில எதுவும் பண்ணல, பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் பண்ணிருக்காங்க, பட் இன்னும் பண்ண வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு இருக்கு அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டா சொல்லி 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 உங்களுடைய ஊர்ல பிரச்சனை, உங்க ஊருக்கு இந்த விஷயங்கள் தரேன்னு சொல்லிட்டு அவங்க தரல, ஆனா நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கையில இழந்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி
நிறைய விஷயங்கள் பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம் அவருடைய வெற்றி எப்படி வரப்போகுது, அவருடைய வெற்றி வந்து கரெக்டா வருமா, இல்ல ஓபிஎஸ் இவங்கள டிடிவிய சசிகலாவை இவங்க எல்லாரையும் அகேன்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்குமோ தெரியலையேங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. எனிவே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவருடைய சந்திப்பை பத்தி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன். யார் சந்திப்புன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி அவர்களும் மோடி அவர்களும் பேசிக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் அங்க என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சும்மா ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சூப்பரா டிஸ்கஸ் பண்ணுவோம். மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.